வாஸ்து அப்படின்றது இந்து மதங்களுக்கு சார்ந்ததா சார்? இல்ல மற்ற மதங்கள் இருக்கவங்களும் வீடு கட்டுவாங்க. அவங்க எப்படி வாஸ்து பார்ப்பாங்க? இந்து மக்களுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுமா. ஏன்னா எப்படி பஞ்சபூதங்கள் எல்லா மதத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமோ அது மாதிரி பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த பஞ்சபூதம் பொதுவானது, வாஸ்து சாஸ்திரமும் பொதுவானது. வடகிழக்கு தெற்குத்தில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படலாம், ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக அந்த இடம் அவங்களை உச்சாணிக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு உச்சாணிக்கு கொண்டு போகக்கூடிய தெருக்குத்து அப்படின்றது தமிழ்நாட்டில் 90% இஸ்லாமியர்கள் கையில் தான் இருக்குது. தென்கிழக்கில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது பெண்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்குமா. உடல் ரீதியாக அவங்க நிறைய சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியதும். அந்த வகையில் அவங்க போக வேண்டிய கோயில் காஞ்சிபுரம் காமாட்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வடமேற்கில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னும்போது அவங்களுடைய எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நடக்காது. வேலை நிமித்தமாக சில காரியங்கள் தள்ளி போகும், குழந்தை பிறப்பு அப்படின்னு தள்ளி போகும். அந்த வகையில் அவங்க நரசிம்மரையும் அனுமரையும் வழிபடுறது அப்படின்றது மிக 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 சிறப்பான ஒரு தீர்வை கொடுக்கும். அந்த இடத்துல அவங்க ஒரு போர் போடுறாங்க, செப்டிக் டேங்க் போடுறாங்க, தென்மேற்கில் பாத்ரூம் இருக்குது அப்படின்ற அந்த பட்சத்தில் அது தவறான ஒரு விஷயம் வாஸ்து ரீதியாக. அப்போ அவங்களுக்கு ஆண் அந்த இடத்துல பாதிக்கப்படுவார். அவருக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்காது, கை நிறைய சம்பளம் இருக்காது, உடல் பாதிப்பு அப்படின்றது நிச்சயமாக ஏற்படும். அப்போ அவங்க போக வேண்டிய கோயில் அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயில். வாஸ்து அப்படின்றது இந்து மதங்களுக்கு சார்ந்ததா சார்? இல்லை மற்ற மதங்கள் இருக்கவங்களும் வீடு கட்டுவாங்க, அவங்க எப்படி வாஸ்து பார்ப்பாங்க? உண்மையாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வடகிழக்கு தெருக்குத்து அப்படின்றது வாஸ்து அப்படின்னு சொல்லிட்டாலே இந்த வடகிழக்கு தெருக்குத்துக்கு பெரிய ஒரு மவுஸ் உண்டுமா. தமிழ்நாட்டில் எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கில் எங்களுடைய குருநாதர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வடகிழக்கு தெருக்குத்தில் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா அவங்க கஷ்டப்படலாம், ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக அந்த இடம் அவங்களை உச்சாணிக்கு கொண்டு போயிடும். அந்த மாதிரியான ஒரு உச்சாணிக்கு கொண்டு போகக்கூடிய தெருக்குத்து அப்படின்றது தமிழ்நாட்டில் 90% இஸ்லாமியர்கள் கையில் தான் இருக்குது. இது இந்து மக்களுக்கு மட்டும் சம்மந்தப்பட்டதா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுமா. ஏன்னா எப்படி பஞ்சபூதங்கள் எல்லா மதத்தினருக்கும் எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு விஷயமோ அது மாதிரி பூமியில் வாழக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் இந்த பஞ்சபூதம் பொதுவானது, வாஸ்து சாஸ்திரமும் பொதுவானது. இல்லை, இப்போ எனக்கு என்ன டவுட் வருதுன்னா, இப்போ வாஸ்து வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சில இஸ்லாமியர்களாகட்டும் இல்லை கிறிஸ்துவர்களாகட்டும் ஜோதிடத்தை பெருசாக நம்ப மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி வாஸ்து மட்டும் நம்புகிறாங்க? வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு உண்டுமா. நம்மளுடைய ஜாதகம் தான் நம்மளுடைய வீடுமா. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். எனக்கு என்னுடைய நண்பர்களும் சரி, என்னுடைய கிளைண்ட்டும் சரி, நிறைய இஸ்லாமிய கிளைண்ட்டும் உண்டு. கிறிஸ்டியானிட்டி ஃபாலோ பண்ணக்கூடிய அதாவது கர்த்தரை ஃபாலோ பண்ணக்கூடிய கிறிஸ்துவர்களாகிய கிளைண்ட்ஸும் எனக்கு ஃபாலோவர்ஸ் உண்டுமா. அவங்க எல்லாருமே வாஸ்து சாஸ்திரத்தை பரிபூர்ணமாக நம்புகிறாங்க. ஏன்னா இதில் எந்த ஒரு வழிபாடும் கிடையாதுமா. பஞ்சபூத சக்திகள் தான், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், பூமி, இந்த ஒரு 5 விஷயங்கள் தான் அவங்க உடம்புலையும் இருக்குது. இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய பிரபஞ்சமும் அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ரூமில் இருக்கோம், இந்த ரூம்லேயும் அந்த 5 பூதங்கள் அடங்கி இருக்குது. நம்ம வெளில போகிறோம் அப்படின்னாலும் அந்த 5 பஞ்சபூத சக்திகள் தான் நம்மளை வழி நடத்தும். இதை புரிந்தவர்கள் இந்து மக்கள் மட்டுமின்றி இஸ்லாமியர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி நம்புறவங்க நிச்சயமாக இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ வாஸ்துக்கு கோயில்கள் போகணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போது வாஸ்துனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடல்நல பிரச்சனை வருது, படிக்கட்டு மாற்றி வச்சுட்டாங்க, தண்ணி போடுற இடத்த போர் தப்பான இடத்துல வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் வாஸ்து சம்மந்தமாக. இப்போ இந்தந்த பிரச்சனைகளுக்கு இந்தந்த கோயில் போனால் தீர்வு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி என்னென்ன கோயில்கள்லாம் இருக்குது? நிச்சயமாம்மா. இப்போ வீடு தவறாக இருக்குது, அதுக்கு பரிகாரம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம் நம்மளுடைய சேனலில். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். பரிகாரம் அப்படின்றது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வீடு கட்டுறது செங்கலாலையும் சிமெண்ட்டு, மண், கொத்தனார்களை வச்சு நம்ம கட்டுறோம். அதில் நம்ம தீர்வு கொண்டு வரணும், அதில் தவறை நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஜன்னல் தவறாக வச்சுட்டோம், ஒரு வாசலை தவறாக வச்சுட்டோம் அப்படின்னா, இல்லை ஜன்னலே இல்லாமல் இருக்குது அப்படின்னா அந்த ஜன்னல் வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு துவாரத்தை போட்டு ஒரு ஸ்பேஸை கொடுத்து ஜன்னல் வைக்கணும், வாசலை மாற்றி வைக்கணும்.
இதுதான் வந்து தீர்வு. அதை செய்யறதுக்கே அந்த வீட்டில் வசிக்கின்ற மக்களுக்கு மனமாற்றம் ஏற்படணும். நம்ம போய் இந்த ஜன்னலை மாற்றிடுங்க, இந்த வாசலை இங்கே மாற்றி வச்சுருங்க, இங்கே தவறான தெருக்கூத்து வருது, நீங்கள் வீடை மாறுங்க அப்படின்னா எந்த மக்களும் ஒத்துக்க மாட்டாங்க. இன்றைக்கி வந்து வாஸ்து சாஸ்திரம் வந்து ஒரு சில மக்களுக்கு புரியுமே தவிர்த்து 90% மக்களுக்கு அது ஒரு பயமாகவே இருக்குது. ஐயோ அவன் வந்துட்டு வாஸ்து சாஸ்திரக்காரன் வந்தானா அவன் வந்து வீடை இடிங்கன்னுவான், வீடை ஜன்னல் மாற்றுங்கன்னுவான். இது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் முடியும். ஏன்னா நான் ஒத்துப்பேன், எங்கள் வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டான்னு ஒரு குழப்பத்தில் போய் முடியும் அது. அந்த வகையில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு முதல் விஷயமே கோயிலுக்கு தான் பயணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வகையில் ஒருத்தருக்கு வந்து வடகிழக்கில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன். வடகிழக்கில் படிக்கட்டு இருந்தாலும் சரி, அந்த இடத்துல வந்து சம்பு போர் இல்லாமல் அவங்க தவறான பாத்ரூம் கட்டி வச்சுருக்காங்க அப்படின்னும்போது அவங்க நிச்சயமாக அவங்க போக வேண்டிய கோயில் அப்படின்னா அது வந்து திருவொற்றியூர் வடிவுடையம்மன். தென்கிழக்கில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல போர் சம்பு இருக்குது, அவங்களுக்கு உடல் உபாதைகள் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்கில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு பெரிய பாதிப்பு கொடுக்குமா. உடல் ரீதியாக அவங்க வந்து நிறைய சங்கடங்களை அனுபவிக்க வேண்டியதும். அந்த வகையில் அவங்க போக வேண்டிய கோயில் வந்து காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். வடமேற்கில் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னும்போது அவங்களுடைய எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் நடக்காது, வேலை நிமித்தமாக சில காரியங்கள் தள்ளி போகும், குழந்தை பிறப்பு அப்படின்னு தள்ளி போகும். அந்த வகையில் அவங்க வந்து நரசிம்மரையும் அனுமரையும் வழிபடுறது அப்படின்றது மிக 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 சிறப்பான ஒரு தீர்வை கொடுக்கும். அவங்க எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் வந்து சேரும். தென்மேற்கில் ஒருத்தருக்கு தவறு இருக்குது. தென்மேற்கில் வந்து கணவன் மனைவி உறங்குகின்ற ஒரு அறைமா, அந்த இடத்துல வந்து அவங்க ஒரு போர் போடுறாங்க, செப்டிக் டேங்க் போடுறாங்க, தென்மேற்கில் வந்து பாத்ரூம் இருக்குது அப்படின்ற அந்த பட்சத்தில் அது தவறான ஒரு விஷயம் வாஸ்து ரீதியாக. அப்போ அவங்களுக்கு வந்து ஆண் அந்த இடத்துல பாதிக்கப்படுவார். அவருக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்காது, கை நிறைய சம்பளம் இருக்காது, உடல் வந்து பாதிப்பு அப்படின்றது வந்து நிச்சயமாக ஏற்படும். அப்போ அவங்க வந்து போக வேண்டிய கோயில் அப்படின்னா புன்னைநல்லூர் மாரியம்மன் பெரிய மாற்றத்தை கொடுக்கும், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயில். இப்போ வீடு கட்டுறதுக்கு வந்து கடைக்கால் போடுறவோ இல்லை வாசக்கால் வைக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கேலண்டர்லையும் நம்ம பார்த்துருக்கோம், வாஸ்து நாள் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஜோதிடர்கள்லாம் அதை மார்க் பண்ணி கொடுப்பாங்க, அந்த நாளில் வாசக்கால் நடுங்க, இந்த டைமில் வாசக்கால் நடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிஜமாலுமே வாஸ்து நாள்னு ஒன்று இருக்கா சார்? இன்றைக்கி நிறைய கிளைண்ட்ஸ் கேட்கக்கூடிய விஷயம் அதுதான்மா. நல்ல நாள் குறித்து கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அவங்களே ஒரு 4 நாள் சொல்லுவாங்க. அதில் ஒரு குறிப்பிட்ட தேதியை வந்து சார் கேலண்டரில் இது வந்து வாஸ்து நாள்னு குறிச்சிருக்கு, இன்றைக்கி மன அடி பூஜை போடலாமா அப்படின்னு கேட்பாங்க. வாஸ்து நாள் அப்படின்றது நிச்சயமாக கிடையவே கிடையாதுமா. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக கேலண்டரில் மார்க் பண்ணி கொடுக்குற நாட்கள் வந்து வாஸ்து நாளாக அன்றைக்கி பூஜை போட்டு ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தவறு. ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய ட்ரீம் ஹவுஸ் கனவு இல்லத்தை கட்டுறாங்க அப்படின்னா மனைவியுடைய பிறந்த திதி அந்த நாளில் அவங்க அந்த வீடை கட்ட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த வீடு வந்து செல்வ செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் அமோகமாகவும் அவங்க வாழ்க்கையை கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. மனைவி பிறந்த திதியில் வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, பூஜை போடுறது அப்படின்றது ஒரு சிறப்பான விளைவுகளை கொண்டு வந்து கொடுக்கும். என்னுடைய வாஸ்து சம்பந்தமான பல கேள்விகளுக்கு பொறுமையாகவும் விளக்கமாகவும் பதிலளித்ததற்கு நன்றி. நன்றி.